ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அதிமுக பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியை சேர்க்கும் விவகாரத்தில் பாஜக கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை ஏற்க மறுத்ததால் அக்கட்சியில் இருந்து வெளியேறும் நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டார். அதைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். அவருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் ஆகியோர் உள்ளனர். இதற்கிடையே 2026 சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் 11 உருவானது. திமுகவை வீழ்த்த அதிமுக ஒன்றுபட வேண்டும், சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சியில் சேர்க்க வேண்டும் அல்லது அவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற பழனிசாமியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி வந்தார். ஆனால் இதை ஏற்க முடியாது என்று பழனிசாமி உறுதியாக மறுத்துவிட்டார். எனவேதான் கூட்டணி அறிவிப்புக்காக சென்னை வந்த அமித்ஷாவை சந்திக்க பன்னீர்செல்வம், தினகரனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம், தினகரனை விட அதிமுக கூட்டணியே முக்கியம் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டதாகவும், அதிமுக உள் விவகாரத்தில் ஒரு எல்லையை மீறி தலையிட முடியாது என்று அவர் கைவிரித்து விட்டதாகவும் தமிழக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். இதனால் பாஜகவை நம்பியிருந்த பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோர் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவர் பதிவு செய்து வைத்திருக்கும் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தனதாக்கி அக்கட்சி வாயிலாக அரசியல் செய்ய வேண்டும் என பன்னீர்செல்வத்தை அவருடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வரும் தகவல் வெளியாகியிருக்கிறது.